இந்த அம்பி பையனை பாக்குறேன்னா மட்டுமா சரி ஆத்துக்கு தான் அம்பி பையன் பாக்குறான். எங்க போனேன் நான் தோட்டத்துக்கு குளிக்க போனா என்ன தோட்டி மாம பாக்குறேன். சத்தியமா தோட்டத்துக்குள்ள போனா தோட்டமா பாக்குறானு குளிச்சு முடிச்சுட்டு எங்க போனேன் நான் கோயிலுக்கு கும்பிட போனா என்ன பூசாரி மாம
பொண்ணண்ணா போய கூட பொண்ணண்ணா கூட பொண்ணண்ணா ஓ பொண்டாடி தாலி இறக்க போய் அண்ணா நான் பொண்ணா பிறந்த குறை பொண்ணா பிறந்த குறை போய கூட பிறந்த பருப்பு பருப்பு ஒரு ஆனா பிறந்திருந்தா ஒரு ஆனா அம்பெடுப்பேன் வில்லெடுப்பேன் இந்த தண்டாப்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல அரக்காணி பங்கெடுப்பேன் என்ன மட்டுமா என்ன என்ன சாவு போறேன் ஊரே மாட்டேன் யார் சாவு போறேன் தெரியுமா சாவு போறேன் தெரியுமா வெளிநாட்டுல பச்சை வெளிநாட்டுல பச்சை என்ன ஒரு மாப்பிள்ள ரெண்டாவது படிக்க வச்சா வெளிநாட்டுல பச்சை ஒண்ணு என்ன ஒரு ரெண்டாவது தரமா மாப்பிள்ளை கேட்டு வராங்க ஏன்னு எங்க அப்பா கேக்குறாரு எப்பா எப்பா பொண்ணு ரெண்டாவது தரமா மாப்பிள்ளை கேட்டு வரிய என்ன காரணம் கேக்குறாரு அதுக்கு அந்த மாப்பிள்ளை சொல்றான் மாமா சைலன் மாமா என் முத பொண்டாட்டி பத்தா குசுடுவா நின்னா குசுடுவா உக்காந்தா குசுடுவா ஏந்தா குசுடுவா அதனால அவர் டேஸ்ட் பண்ணிட்டேன் மாமா ஓ பொண்ணு குடும்பமானு கேட்டாரு இது என் அப்பா என்ன சொல்றாரு அவள மாதிரி ஏன் பொண்ணு இல்ல சும்மா குசுட மாட்டான் வருஷத்துக்கு ஒரு வாரம் தான் குசுடுவான் என்ன சொல்றாரு என்ன ஏன்னு கேளு என் தங்கச்சியுடைய படிப்பு அப்பேற்பட்ட படிப்பு அப்படி படிக்க வச்சு வெளிநாட்டுல கேட்டு ஒண்ணு சகப்பா அப்படி வா அப்படி சொன்ன ஒண்ணு சத்துமா அப்படியே கல்யாணம் தாந்தும் நடக்குது ஆமா கல்யாணம் ஆமா ரெண்டு ஐரு பாரு அப்படியே 7 புல்லு 2 வார ஆமா நான் பாரு எடுத்து போறாங்க ரெண்டு ஐரு சத்துமா 2 தாலி ஓ யானு கேளு என் தங்கச்சிக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்குது அதனால எல்லாமே டபுள் சத்தியமா டபுள் எல்லாம் நடக்குது ஏன்னா சத்தியமா தாலி கட்டு நேரமும் அந்த குசு போற நேரமும் ஒரே நேரம் போடுது சத்தியமா நான் எங்க அப்பா கூப்பிட்டேன் எப்பா எனக்கு குசு வருதுன்னு சொன்னேன் அடி வெள்ளாரு போய் கொஞ்ச நேரம் போட்டு தாலி கட்டுட்டோம் ஆமா தாலி கட்டு முடிட்டோம் ஆமா ஏதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு எங்க அப்பா சொன்ன நான் மட்டு விட்டு போய் அப்பன்ட்டு சொல்ல வேலையா போகுது அந்த குத்து மறந்துட்டியா எங்க அம்மாட்ட போனேன் அப்பன்ட்டு தானே கேட்க மாட்டான் அம்மாக்காரி எனக்கு பூச்சி முட்டிங்க வருது அப்படி சொல்ற சொன்ன உடனே அது கண்ணாடி பயந்து காட்சி ஒரு முச்சு போட்டு தாலி ஆமா கெட்டுட்டு வந்து போய்க்கிறான் இப்பதான் ரெண்டாம் தரம் நடக்குது ஒரு முச்சு போட்டோம் அடிக்கணும் உக்காரு அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க ஏன்னா சத்தியமா பார்த்தேன் இப்படி பார்த்தேன் இப்படி அடக்குனேன் இப்படி உக்காந்தேன் இப்படி அடக்குனேன் முடியல அப்படியே பட்ட என்ன நான் அடிச்ச வேகத்துல எனக்கு மத்தர வச்சானே அவன் நாளத்துல கலக்குறான் ஓ அந்த நான் சொல்றோம் அந்த பீப்பு ஊதுனானே அவன் மூலத்தரல கலக்குறான் ஓ பந்தல தொங்கி நிக்கறாங்க அந்த வேணா ஐரு நம்பர் ஐரு அவன் பந்தல வவாலாட்ட தொங்கி நிக்கறான் எனக்கு தாலி கட்டின பாரு என் மாப்பிள அவன் எப்படி கலக்குறான் எங்க இருக்கறான் எல்லாம் இவ்வளவு பெருசு பெருசு நீட்டு இவ்வளவு பெருசு இவ்வளவு நீட்டு என்னன்னு சொல்லு ஏன்னா குத்து வேலைக்கு என்ன ஓ அப்படி விளக்கமா சொல்ல குத்து வேலை குத்துச்சு அப்படி சாவர இதெல்லாம் பார்த்தா முத பொண்ணானே வந்துருப்பா போலக்குது அவன் சாவர நிலைமையில இருக்கிறானே குத்து வேலை குத்தி அவன் முத பொண்ணானே நின்றுப்பா போலக்குது எனக்கு தெரியல அவன் என்ன ஒப்பாரி வைக்கிறான் எப்படி மாமா
ஐயா நித்தலத்து குசு மாமா இங்க நான் இருக்கேன். குசு மாமா நான் இருக்கேன். ஐயா நித்தலத்து குசு மாமா நான் இருக்கேன். மாமா அந்த வர நிலையில குசாலே அந்த வருஷத்து ஒரு குசாலே மாமா நீங்க மாண்டித்தா சத்தியமா சொல்றேன் அப்பா. அப்பா தேவையா பையா உன்னை என்ன பர வச்ச நீதான பெத்த. ஆமா சத்தியமா சொல்றேன் நீதான பெத்தவன். ஆமா அப்பாடா என்ன பெத்தவன் மேல வந்தனா உள்ளபாடி மக்கு உள்ளபாடி உள்ளபாடி மக்கு உள்ளபாடி அக்கே உள்ள வந்து நக்கு ராமசாமி அப்பா வீடு இருந்தோ விளக்கு இருந்தோ வெளிச்சமில்லை இறைவா ராமசாமி அப்பா அப்பா நாட்டுப்புற கலைஞருக்கு அந்த ஐயா இல்லாம தரித்து நீ நடிக்கிறேன்னாக்கா காரணம் அவர்தான். அதான் அந்த அப்பா இல்லாம அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அம்மா
உயிருந்து பட்டு இருந்தோம் புன்னகை ஆடுறதுக்கு போனான். அவன் என்ன பண்ணான், பாண்டிச்சேரிக்கு ஆடுறதுக்கு கூட்டு போனானா, இவனு என்னையும் கூட்டு போனாங்க. கூட்டு போன உடனே இவனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்கம்மா. ஐயோ பட்டு அது. ஆமா சொல்றது ஓகே. ஐயா கை கை எங்க அது ஒத்த கோரலோட ஓட்ட 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 அம்மாவுக்கு புடுங்கல. ஒரு பொம்பளை அடி வாங்க கூட நான் வச்சுக்குவேன். ஒரு பொட்டிக்கு வந்து நடிக்கலாமா கேட்கலாமா? போட கத்துக்க போடா போடா. அது அத்த மக்களை வாட்டி நம்ம அந்த ஆத்து உள்ள எனக்கு 1 லட்சம் பண்ணிரு. அவனை கூட்டின்னு போயிட்டு சும்மா கையில ஒரு விளக்கத்தை வச்சுட்டு நம்ம 2 பேரும் அடி ஆள் இருந்த பாப்போம், அடி ஆள் இல்லைன்னா தூக்கி போட்டு
ஆள் இருந்தா பாப்பா இருப்பேன் உன் சித்தாத்தா இருப்பேன் உன் பெரியாத்தா இருப்பேன் உன் கொத்து இருக்கும் உன் கொடி இருக்கும் அதை கொத்து மாதிரி கிராமம் பையா ஆறு மரியாதை கேட்பேன் அதை என் நஞ்ச நாலோடி கொடுத்தேன் அண்ணன் தம்பி தானும் அச்சுக்கு வந்தா காலையில் குளிச்சு வேண்டிதான் சரிப்பா கற்பம் தான் சபைக்கு முன்பாக வந்தேன் ஆமா சபை அவரெல்லாம் செத்துட்டாரு நீ என்னைக்குடா சாவ நான் செத்துட்டே என் பங்க சேர்ந்ததுலாம் பாக்குறேன் தெரியும் தெரியும் சரி அது விடு உனக்கு கல்யாணம் ஆகல அவனுக்கு கல்யாணம் ஆகல சத்தியமா மாமா உண்மையுமே கல்யாணம் பண்ண நான் கம்பி மாமன் தான் சரி அது விடு தம்பி மணிமாத்தை சேர்ந்த ஆரூர் ஐயா நாடக ஆசிரியர் வேலை சென்ன பண்ணி பள்ளி கைட்டிக்க அப்படியே நாங்க தாமலாம் எப்படி ஓடுற ஓஹோ வாஜா செத்து போட்டு தாமலம் ஓனதா பள்ளியாயத்திற்கு பதத்துக்கும் பாதத்துக்கும் சரியா அதே ஒரு சேர்ந்த நாடக ஆசிரியர் பள்ளியாயத்திற்கு பதத்துக்கும் பாச்சில சேர்ந்த நாடக ஆசிரியர் சேகராயத்திற்கு பதத்துக்கும் பாதத்துக்கும் ஆட்சி நியமனை சொல்லக்கூடிய நாடக ஆசிரியர் அவர் திரு பதத்திற்கும் பிரதாப அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரூர் ஐயா அவர் பேர் நாங்க யாரும் போட முடியாது சத்தியமா ஏன்னு கேளு ராகம் போட முடியாது ஏன் தெரியுமா மச்சான் தப்பல சரிம்மா இப்போ போல ராகம் போட முடியாது மச்சான் ஈனு சிரி ஈனு சிரா சிரா சிரிமா காரணம் என்ன சொல்லு காரணம் ஏன் தெரியுமா அந்த பல்லு ஓட்டாக்குது உடனே ஆட்டாட்டு வீட்டுக்கு போனான் பொண்டாட்டி நினைச்சு மாமி மேல காலை போட்டான் எட்டு விட்டா அப்படி 2 பல்லு ஓடி போச்சு ஏப்பா இதெல்லாம் வேற எங்கனா வச்சுக்கோ அன்றாமக்குள்ள வச்சுக்க கூடாது அப்படியா போடா போடா சரி ஐயா இருக்கட்டும் திரு பாதத்திற்கும் கந்தாம்பட்டை சேர்ந்த நம்மள போல ஒரு நாடக ஆசிரியர் யார் தெரியுமா சேட்டு ஐயா அவர் திரு பாதத்திற்கும் அருண்குமார் திறன் சார்ந்த வணக்கம் அம்மா விளக்கத்தை சொல்றேன் ஏமா கொஞ்சம் விலகி கொடுத்து கேள்றா சரி
மட்டும் தான் விளக்கும். பாஞ்சாலி மட்டும்தான் விளக்கும். நான் யாருக்கு பிறந்தேன்? என் நாமதேயம் என்ன? சொல்லுமா, உனக்கு தெரியாதா? ஏய், என்னது தந்தை பாஞ்சால மன்னனும். யாரு? உங்க தந்தை பாஞ்சால மன்னனும் அகிலோத்த மாமன்னிட்ட கல்வி கற்று வந்தார்களாம். தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கல்வி என்பதே ஏறவில்லை. துரோணாச்சாரியாகப்பட்டவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அனைத்து விதமான கல்வியை கற்றுக்கொண்டவர். என்னது? அனைத்து வித கல்விகளை கற்றுள்ளார். பாஞ்சால மன்னனை துரோணாச்சாரியை பார்த்து, ஐயா எனக்கு இந்த கல்விகளை கற்றுக் கொடுத்தா பிற்காலத்துல அப்படி கல்விகளை கற்று வருந்த வாயிலே ஆமா உன்னுடைய தந்தையாக பாஞ்சால மன்னனுக்கு அந்த கல்வியாகப்பட்டது ஏறவில்லை. சரி, துரோணாச்சாரியை பார்த்து ஐயா நீங்க நாட்டின ஆளக்குள்ள நேரத்துல நீங்க கல்வி கொடுத்த ஆனால் இந்த கல்வியை கற்று கொடுத்தீரானா பாதி ராஜில் தரேன் சொன்னாங்க. ஆமா கல்விகளை கற்று அவர் எல்லாத்தையும் சென்றார்கள். சரியா? பாஞ்சால மன்னன் தபத்துல எப்படி தெரியுமா? எப்படி? நம் யோக என்ன தெரியுமா? திரௌபதா, ஏகஜேனி, பாஞ்சாலி நாமதேவியோட பிறந்து நான் பிறகுக்குள்ள என்னென்ன பொருள் தெரியுமா? அர்ஜுனா உள்ள போயிடுச்சுனா துத்த சீமன் பிறந்தான். அப்படியெல்லாம் பிறந்து துன்பத்தை அறிந்தேன். தொண்டை வலி கத்தன கொஞ்சம் மஞ்சாசி பாருங்க. பாஞ்சால மன்னனுக்கு தபத்தில் பிறந்து 5 ராஜாக்கள் நடு பிறந்த அர்ஜுனுக்கே நான் பொண்ணா பிறந்தா. வயசுக்கு வந்து பொண்ணா பிறந்தாரு. பருவம் 14 பருவம் அங்கே பிறந்தேன். அப்படி பிறந்து 5 ராஜாக்கள் நடு பிறந்த அர்ஜுனை மாலை இட்டு படாத துன்பம் தெரியுமா எல்லாம் அனுபவித்து பாதி அப்படிலாம் முடிந்து பாரதம் முடிந்து 33 நாள் ஆகுது. பாரதம் முடிந்து 32 நாள். ஆமா, ஏதோ காரணம் தெரியுமா? மரியாதை மன்னரும் உத்தரவு. ஆமா சரியா? சரி, இந்த அறிக்கை போய சாமி என்னுடைய தேவியால விளங்கக்கூடிய பாஞ்சாலி அழைத்தன. பாஞ்சாலி வந்து விட்டது. அம்மா வந்துட்டாங்க. சரி, போய் சொல்லிட்டு சரி மகாராஜா வரும்போது கட்டளை உள்ள போட்டு கண்டே பாஞ்சாலி சுவாமி கண்டே திரௌபதா வணக்கம்.
ஏத்துறியா கண்ணு பாஞ்சாலி வாழ வேண்டும் ஆசீர்வாதம் அளித்தீர்கள். நீங்க சுகமா வாயில சொல்றீங்களே உண்மைதான். நான் வாழ்ந்தது எப்படி தெரியுமா? நல்லா தெரியும். அடுத்த துன்பம் போதும் சாமி. பாரதம் முடிந்து 32 தினமாகிறது. ஆமா உண்மைதான். இருந்தாலும் சாமி பதனிலே
மரவளத்த காரணம் தானே. அந்த தோடு சேர்த்து தந்த பஞ்சாலி எப்படி என்றால் அந்த கௌரவர்களை ஒழித்து 32 நாள் ஆகின்றது. துரியோதனாதிகளுக்கும் ஆமா ஐவராதாக்களுக்கும் விகடகுரோதி ஏற்பட்டு 18 நாள் யுத்தத்தை நியமித்து 18 முடிந்து விட்டது. அவர்களை எல்லாம் சங்காரம் செய்து அதோட 32 நாளாவது இந்த டில்லியாகிய அசுராபுரத்திலே ஆமா டில்லியாகிய அசுராபுரத்திலே இந்த தர்மனந்தால் அமர்ந்து கொண்டு அரசாட்சி செய்யலாம் என்றால் ரத்தவாடியா இருக்கின்றது. இந்த சிம்மாசனத்தை பார்த்தால் ஆமா சிங்கம் போல் தோணுகின்றது. சிங்கம் போல் தெரிகின்றது. ஆமா நல்ல மேடாகவோ அப்படி தெரிகின்றது. ஒரே ரத்தவாடியாக இருக்கின்றது. இதற்கு என்னன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. மாமாவாகிய பரந்தாமனை நினைத்து அமர்ந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக யார் வருகிறார் என்று பார்க்கலாம். சரி ஆகட்டும். தேவியாகிய பத்தினி பாஞ்சாலியும் சிம்மாசன நில்லியாகிய நட்டாவிற்கு